மதிப்பிற்குரிய ஏசிபி ஐயா அவர்களுக்கு, நீங்க கைது செஞ்சவங்களுக்கும் எங்க கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நாங்க கொலைகாரன் கூட அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க விட்டுருங்க. நீங்க அவங்கள விடலன்னா நாங்க இவங்களை கடத்திடுவோம், அவங்கள கொண்டுடுவோம், உங்களை மிரட்டவோ பயமுறுத்தவோ போறதில்ல. எங்க லட்சியம் எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழிக்கப்படி வாங்கணும். இந்த யாகத்துல பலியாக போற 3வது நபர் கலெக்டர். நாளைக்கு நடக்க போற கலெக்டர்ஸ் மீட்டிங்ல குறிப்பிட்ட அந்த கலெக்டர் பலியாக போறது நிச்சயம். இப்படிக்கு ராம் லக்ஷ்மண். சும்மா பேஸ் வாய்ஸ்ல லெட்டர் படிக்கிறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க பேஸ் ஆடி போயிட்டு இருக்கு. அங்க கோட்டையில இருந்து மந்திரிக்காரு வந்த உடனே மந்திரி வந்துட்டாருடோன்னு 10 அடிக்கு ஒருத்தர் நின்னு ஸ்டிஃபா சல்யூட் அடிக்கிறது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. உண்மையிலேயே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி தொலை. சார்ஜ் எடுத்த அன்னைக்கே தேடிடுறேன் கிழிச்சிடுறேன்னு சவடால் விட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பிடிச்சிடுறேன் இதை பிடிச்சிடுறேன்னு சொல்லி எங்க எல்லா நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த தடவை கண்டிப்பா பிடிச்சிடுவோம் மேடம். நீ பொத்து. யோ யூனிஃபார்ம் போடாத போலீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவீங்க, இல்லனா தண்ணி இல்லாத காட்டுக்கோ இல்ல வேற எங்கயாவது தூக்கி போடுவீங்க. அவ்வளவுதானே? செய்யுங்க சார். படிக்கிற காலத்துல ஊரா சுத்திக்கிட்டு இருந்தவன் டியூட்டில சேர்ந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்பர்ன்ற பேர்ல பல ஊர்களை பார்த்தவன். ராம்நாடும் பார்த்தாச்சு. பாக்கி வீரப்பங்கிறது அங்க அனுப்புங்க, போறேன். நான் ஒன்னும் வேலை வெட்டி செய்யாம ரோடோரத்தில் நின்றுட்டு டீ பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணலையே. அந்த ராம் லக்ஷ்மணுக்கு தகவல் அனுப்பி அவனை கொள்ளுங்க இவனை கடத்துக்கன்னு சொல்லி ஆள் காட்டி விடலையே. நாங்க கையால் ஆகாத சோம்பேறி, எங்களால முடியாது அப்படின்னு கை விரிக்கலையே, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடைச்சு எங்க பேட்ல தப்பிச்சிட்டானுங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா? ஹலோ, சந்திரமண்டலத்துல கால் வச்ச அமெரிக்கா மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியே பின்லாடனை பூமிக்குள்ள தேடிட்டு இருக்கு. 4.25 கவர்மெண்ட் வந்துருச்சு. வீரப்பங்கிட்ட இருந்து இதை கூட புடுங்க முடியல. இருந்த உங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. காட்டுல தேடுறாங்கல்ல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே 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 ஓகே. இதுல நீ என்னத்தடா கிழிச்ச அப்படின்னு என்ன கேக்குறீங்க? ஸ்டார் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் டக் அவுட் ஆயிடுறாரு. எப்போ சக்சஸ் பண்றதுக்கு நாங்க ஒன்னும் கடவுள் இல்லையே. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கிடைச்சா பிடிச்சிருவோம், அவ்வளவுதான். இதுக்கு போய் பஞ்சாயத்து பிரஸ்ன்னு உங்களுக்கு என்ன? போட்டுட்டேன். ஏன் ஏன் மூஞ்சி போட்டோ எடுக்கிற மாதிரி இல்லையா? எடியா போட்டோவ. குட். இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் செத்தா போடுவீங்களே, கருப்பு கலர்ல பெருசா கட்டம் கட்டி அந்த சைஸ்ல தலைப்பு செய்து வரணும். அந்த ராம் லக்ஷ்மணை பிடிக்க முடியலன்னா சுப்பிரமணியம் தற்கொலை செய்து கொள்வார். என் மூஞ்சி எதுக்கா பாக்குற? எழுது. இதான் நாளைக்கு ஹெட்லைன்ஸ். நீ ஏன் ஃபீல் பண்ற? உனக்கு காப்பி இல்லனா அந்த ஒரு காப்பி கொடுத்துருவா. இவருக்கு மட்டும் இல்ல, ஸ்டேட்ல இருக்க எல்லா ஜெர்னலிஸ்ட்க்கும் ஒரு காப்பி கொடுத்துரு. நாளைக்கு இதான் ஹெட்லைன்ஸ். ஓகே ஓகே. இன்னும் நினைக்கிறீங்க? போட்டோ கொடுத்தாச்சு, மேட்டர் கொடுத்தாச்சு, போக வேண்டியதானே? போங்க. கமான், நான் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. என்ன? கமான் கமான் கமான். என்னங்க அவன் நாம பேசுறோம், நம்மளோட அதிகமா பேசுறான். சத்தமா பேசாதீங்க. அவன் கையில கன் வச்சிருக்கான். ஷூட்டிங் பிராக்டிஸ்னு நம்மளே சுட்டாலும் சுட்டுருவான். ஐயோ பிரதர், இப்போ உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ஏன் 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 ஷிவரிங்? ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. நான் என்ன போ நம்ம தேசிய சின்னத்துல இருக்க 3 சிங்கங்கள் நீதி நேர்மை நியாயம் கண்ணுக்கு தெரியாத 4வது சிங்கம் இந்த போலீஸ் தாண்டா அப்படின்னு டயலாக் பேசுன இல்லையே? பாக்கெட் தானே கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டல. அப்ப எதுக்கு இந்த ஷிவரிங் ஓவர் ஆக்டிங்லாம் வேணாமா? போ போ போ. ஆஸ் இட் இஸ் நம்ம பிளான் படி நாளைக்கு மீட்டிங் நடக்கும். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பாத்துக்கிறேன். நோ, ஐ வாண்ட். மீட்டிங்க வேணா கேன்சல் பண்ணுவேன். நீ ஆற நாடகத்துக்கு நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நாளைக்கு மீட்டிங் நடக்கும். ஆனா கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல, ஹோட்டல் டாஜ் கவர்மெண்ட் இல்ல. ராம் லக்ஷ்மணுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவாங்க. கையில சிக்கி சாக போறான். நல்லா இருக்கே அவன் பிளான். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே சார். நிவாஸ் வாங்க வாங்க வாங்க.